என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்ன பண்ணுறோம் சொல்லு. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வந்து நேற்று சொன்ன மாதிரி லைவில் சொன்ன மாதிரி டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அதுதான் வந்துருக்கும். இப்போ பார்ப்போமா? இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பாய்ஸ் சண்டேயில் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த வீடியோவில். த்ரீ பாய்ஸ் கிடையாது, மிஸ்டர் பாய்ஸ். வா 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 நாங்கள் இது ஒரு சிறப்பான ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர்னு சொல்லலாம். ஆஃப் ஸ்பின் பவுலர். ஆனால் போட 2 6 அடிக்கலாம். அதை நான் அவர் ஏற்றுப்பாரு. பேட்டிங் வந்து சூப்பராக ஆடுவார். ஆனால் சீரியஸாக பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க 5 6 தான் வெளியே வருவார். இல்லைனா ஷார்ட்டாக இருக்காது, லாங்கஸ்ட் 6. ஆமாம், ரொம்ப லாங் அடிப்பார். ஒரு மாதிரி பேட்டை காலை அப்படி போட்டு புடின்னு வரும் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அப்படியே 150 மீட்டர் கம்பல்சரி போகும். அடிக்கிறது பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் அடிச்சா கஷ்டமா இருக்காது. அது ஆமாம், உண்மை. அது பிரபு வந்து ஏற்றுக்கிறா. நானும் வந்து ஞாபகம் அடிச்சுக்கிறாரு. ஐயப்பன் ஐயப்போவாரு. 6 ரன் 5 ரன் அடி காலுக்கு போட. ஓகே, இது மாதிரி நாங்கள் எல்லாரையும் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வாங்க. இவர் தான் வந்து ரெக்கம் பேர் கால்மி கேரளம் கார்டு ஐயப்பன் இன்சைடி. யாருன்னா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு போய் மெசேஜ் பண்ணுங்கன்னு எதிர்பார்ப்பான். வேறு பண்ணாதீங்க. அவன் வச்சுக்கிறான் மெசேஜ் லைட்டாக போட்டு தான் எடுக்கிறான். இருந்தாலும் ஏதாவது ஒரு 2 மெசேஜ் போட்டு கொடுங்க தம்பி. ஆர்ஜே உலகு ஒரு பெஸ்டஸ்ட் ஆல்ரவுண்டர் எங்களோட மாரல்ஸோட தூண்னே சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டா மெயின் அப்பே நின்னுட்டு அவர் வேலை வந்துருச்சு. அதனால ஓகே வீடியோ முடியும். நீங்க பாருங்க. வந்து அடுத்த ஆர்கனைசர்ஸ் வந்து யார் பார்த்தீங்கன்னா சாய் குட்டி மாரல்ஸ் கேப்டன், சைடு கேப்டன். இவன் வந்து செயலாளர். அவரு வட்ட செயலாளரா? இப்போ ஜோக் வச்சு சாய் ஏஞ்சிரா இப்போ நான் வந்து என்னன்னு கேட்பேன். கம்பௌண்ட் சொன்னேன் என்னதுடா தும்பல். இப்போ எனக்கு வரும் தும்பல். என்னன்னா சமையல் சண்டேல பாய்ஸ் சமையல் அவர் செய்ய போகிறத நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க. வேணா அதிகம் போகலாம். சமையல் செய்யக்கூடிய வீடியோ போகிறோம் செய்கிறோம். வணக்கம். மயக்க நிலையில் ஆர்ஜே உலகு. கான்ஃபிடன்ஸ் வெற்றி நிச்சயம் ஏந்துருங்க. கான்ஃபிடன்ட் இல்லைங்க, உடம்பு கேட்குறீங்க. கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். சண்டே வாடா சமையல் செய்ய போகணும்னு போட்டா. இல்லடா சண்டேனா வீட்லயே இருக்க மாட்டேன்டா, வாடா வெளியே போகலான்ட்டாரு. நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், வீட்டு வந்துருக்காரு. மாற்றம் ஒன்று தான் நிலையானது. முக்கியமான வேலையா போயிடுறேன். வந்து செஞ்சி போட்ல ஒரு கடாயை வாங்கியிருப்பாரு. அவர் முன்னாடி எதுவும் பண்றாங்க. இவர்தான் என்ன வைக்கானே அப்படியே வைக்கானே நான் வணக்கம்ண்ணா வியூஸ்க்கு. ஓகே, எதுக்கு இப்போ வந்து ஒன்று காட்டுனா லாஸ்ட் வீடியோவில் ஒன்று நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ட்ரோல் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் அதனால் வந்து விஜய் சொன்னாங்க நீதான் அந்த வீடியோ யாரும் தெரியாது. செஞ்சிப்பட்டில் வந்து அந்த படிக்கட்டில் ஏறும் பார்த்தீங்களா, அந்த சைடில் ஒரு வருவார். யூடியூப்பில் முடியும் வீடியோ பார்த்துன்னா அவர் தெரிஞ்சிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா நான் உங்களுக்கு இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப் ஓகேவா? நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து சமையல் வீடியோ வாங்க. இந்த குக்கர் தானே அது, மாற்றிட்டீங்களா? சொல்லுங்க. வீடியோ சோறு வடித்தீங்கன்னா நாங்கள் போடுவாங்க. சோறு வடிக்கிறதுல குழம்பு இருக்குண்ணா. என்னென்ன பொருட்கள்? வெங்காயத்தை கடிங்க, கருவேப்பிலை பார்த்தீங்களா இல்லையா? வெந்தய கருகும், காஞ்சி போன கருவேப்பிலை வளர்ந்துக்கிறான். மலாடி சட்னிங்க. சாப்பாடு வச்சுக்கிறேன் குக்கரில். மலாட்டி சட்னிக்கா? மலாட்டை சட்னி வேணா செஞ்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்து வேணுன்ட்டு தான் இவனை கூட்டு வந்தேன். ஆனால் இவன் ஃபன் பண்ண மாட்டான். ஆனால் இவனை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணதாக கூட்டு வந்தேன். இவன் கலாய்ப்போன்னு தெரிஞ்சு ரூமில் போயிடறான். தனித்தனியாக ஒரு ரூமுக்கு போயிடறான். பேச தெரிஞ்சா பேசு, தப்பா பேசு. அடிக்கடி போடுறாங்க முடி வளரும். இன்னும் முடி வளர்ந்தது. நான் ஃபர்ஸ்ட் நீ குடி. நான் பண்ணுறேன் பைத்தியக்காரன். ஃபர்ஸ்ட் நீ குடி. நான் டெய்லி தான் விடுவேன். முடி வளர சொன்னா ஆக மாட்டேங்கிறான். அவனும் தண்ணி பண்ணா என்ன பண்ண
மலர்ந்த சாப்பிட்டேன் நான் பல்லு ஓட்டுக்கிறேன் எனக்கு தண்ணி குடிக்கலாம்ல நல்ல தண்ணி கத்து தாண்டா அது அரிசியோட அழுக்கு தண்ணி அது இந்த தண்ணி வேணா குடிக்கலாம் அண்ணா இது எதுக்கு முட்டை வேறு முட்டை வந்து இல்லை வச்சா 7 minutes கரெக்டாக ஆஃப் ஆகிடும். நான் ஜோக் குடிக்காத நான் முட்டை தண்ணேன் தயவு செய்து ரிப்பீட் பண்ணாதீங்க அப்புறம். என்னது முட்டை ஜோக் எதுவும் சொன்னீங்களா? முட்டை 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 இதை பார்த்து போயிடுச்சு ஒரு மனுஷனுக்கு சளி வரக்கூடாதா? மயிறு கை கழுப்புறா அதாவது செய்முறை என்னவென்றால் எண்ணெய், முதலில் எண்ணெய் ஊற்றவும், சிறிதளவு கடுகு, எண்ணெய், அதன் பிறகு வெந்தயம். ஏனென்றால் நம்ம வெந்தய கருகம் தான் செய்ய போகிறோம். ஓகே, வெந்தயம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா வெயில் குளிர்ச்சி அது வெயில் குளிர்ச்சியோ இல்லை ஹீட்டோ என்னால் இப்போ அதான் செய்ய முடியும், அதான் செய்கிறேன். ஓகே, நம்ம மட்டும் வேணும் முட்டை தகுமா அப்போ மட்டும் ஆவிச்சு அதில் போட்டு எனக்கு ஆளுக்கு முட்டை கொடுத்துரு முட்டை இருக்குடா போட்டு தரட்டா வாங்கடா அப்படி ப்ரோ இவனுங்க ரொம்ப. இப்போ வந்து நான் என்ன ஃப்ரெஷ்ஷாக வர இந்த வீடியோவில் நல்லா இப்படி தான் இருக்கும் போக செட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் தான், ஆனால் செஃப்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வச்சேன், அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வந்தா என்னது எங்கேயுமா செஞ்சோம் ஃபர்ஸ்ட் டைமு, எப்படி இருந்தது சொல்கிறேன்? சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. சாப்பிட்ற அளவுக்கு நீ என்கிட்ட சொன்னாங்க. வெளியே போய் என்ன சொல்லிடுறான், என் பேர் எந்த அளவுலாம் கேவலமா பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிட்டுக்கிறான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்ன வந்து கலாய ஆரம்பிச்சானு. ஏன்னா அந்த சைடு போக முடியல. ஜாலியா என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷமா போகணும். ஆக்சுவலா நான் வந்து எவனோ ஒருத்தர் வந்து உலக செய்ய போனாரு. அப்பதான் அந்த டாக் வந்து என்ன சொல்றேன், ஐயோ அவர் ரொம்ப மோசமான ஆளாச்சு அந்த மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணி என்ன ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கான். அதனாலே இன்னைக்கு அந்த அளவுக்கு பில்டப் குழு போத்தில்ல, நான் சாப்பிட்டு போறேன். இவங்களுக்கு யாரும் குழு போத்தில்ல. பாப்போம் இன்னைக்கு அது நல்லா இருக்கான். இன்னைக்கு நல்லா அதே மாதிரி செய்வாருன்னு சொல்ல வந்தேன். இப்பதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? புளி வந்து நம்ம லைஃப்ல வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, புளி அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு கால் வலி அந்த முட்டி வலிலாம் வரும்ட்டு எங்கள் டிஎல் சொன்னாங்க ஒரு நாள். டிஎல் மேம் பேர் வந்து அவங்களுக்கு பொண்ணு அவர் ஹஸ்பண்ட் இருக்காங்க. பொண்ணு இது வந்து அப்ப சொல்லக்கூடாது, அழகா இருக்கும் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாது, அழகாக தான் இருப்பாங்க. ஓகே, இன்னும் 500 வாரத்துக்கு வந்து 78 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வியூவர்ஸ் ஃபேமிலி. இப்போ ஃபேமிலி தான் ஏதோ ஒரு ரூமே. இப்போ வந்து சரி எதனால கேப்டன் போட்டாங்க சொல்லு இந்த டீமில்? நெக்ஸ்ட் இது ஒரு சூரியகுமார் அதையா டக்கு ரோஹித் சர்மா டீம் போறாங்க. ரிட்டையர் ஆகிட்டா அதான் போட்டாங்க. சொல்லு ரிட்டையர் பண்ணிட்டு போறான். அதே அவனை விட நல்லா தானே பட்டிதார் கேப்டன்ஷிப் பண்ணான். ஏய் சார் வந்து நான் 3-4 வருஷமா இருக்கிறான். எத்தனை வருஷமா கேப்டன் டெல்லியில இருந்து நல்லா பண்ணுகிறான் அவன். பட்டிதார் மாதிரி டீம்ல எடுக்கணும்டா. பேட்டிங் கண்டிஷன் எடுக்கணும்டா, அப்புறம் கேப்டன்ஷிப் போகலாம். அப்ப யார் தப்பு? அது டீம்ல எடுக்காது அவன் தப்பு. என்ன தப்பு? அவன் 1 வருஷம் தான் விளையாடுறான். 2 வருஷம் விளையாடுறான். பேக் டு பேக் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி அவர் கேப்டன். அப்ப வந்து அவனை எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கல? என்ன எங்களுக்கு கேப்டன் தேவையில்ல, எங்களுக்கு பிளேயர் தான் வேணும். சரி பிளேயரா எடுத்துக்கலாம்ல. எடுப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீ 36-37 வயசு ஆயிடும். நீங்க யாரும் கொடுக்க மாட்டாங்களா? யாரும் தூக்கிட்டு கொடுக்கலாம் சொல்லு. இப்ப கரெக்டா வந்து யார் எடுக்கலாம்னா மிடில் ஆர்டர்ல வந்து இவன் திலகர்மா எடுப்பான். போன வேர்ல்டு வின்னிங் பிளேயர் அவன். ஃபைனல் எப்படி வச்சான்? அதேதான் ஸ்கை நல்லா கேப்டன் தூக்குனீங்களா? அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணா ஸ்கை? இப்போ என்ன பண்றாப்பா? இப்போ வச்சு பேசணும்ல. இப்போ நீ பார்த்து எடுப்பாங்க தான் சொல்றேன். ஃபியூச்சர்ல நீ இப்போ இந்த ஸ்குவாட்ல எத்தனை வந்தாலும் சொல்ல வரேன். ஆமா, அது எப்படி எடுப்பாங்க அதான் கேக்குறேன். யார் போல எடுப்பாங்க? நான் கேள்வி புரியுதா உனக்கு? புரியுதா இல்லை? எனக்கு கேள்வி கேள்வி சொல்லு. எல்லாருக்கும் நீ 10 பால் இழுத்து போறாங்க. 10 பால் 21 எவ்வளோ சைக்கிட்டா? 210. உங்க ஆள் படி தான் ஐபிஎல் சைக்கிள் எவ்வளோ இப்ப? இப்ப சொல்லு 200 சைக்கிள் தான் வாடுது. சொல்லு 200 சைக்கிள் 24 பாலுக்கு 50 அடிக்கிறாங்க. இப்ப நான் எவ்வளோ எத்தனை ரன் அதிகமா அடிக்கிறாங்க? அதே 210 220 சைக்கிள். சரிடா எடுப்பாங்களா?
திலக்க வரமா அவனோட அதிகமாக ஆப்டாண்டா இன்டர்நேஷனல் 2 நூறுலாம் போட்டுக்கிறேன்டா. கொடுக்கல நான் சான்ஸ் கொடுப்பாங்க, இது அப்புறம் தான் கொடுப்பாங்க. நீ கேட்குறப்ப கொடுக்க மாட்டாங்க. இந்த உரப்பா எடுப்பாங்க கமிஷன் விட்டுறேன் சாப்பிடலாம். மிளகாத்தூள் கரைக்கு போறேன். நம்மளுக்கு வந்து அதுல மிளகாத்தூள் அளவுக்கு தெரியாது, அதனால நம்ம இதுலயே கொடுத்தாச்சு புள்ளிலேயே. பட்ஜெட் பட்டுதா ஒரு ஸ்பூனா 2 ஸ்பூனா 100 நான் போடுவாங்க, சைக்கிள் நான் போடுவாங்க. 154 நம்ம தான் எல்லாம் 154 சைக்கிள் 210 20 சொன்னீங்க. அது நான் வாடின பாடு சொன்னேன். இப்போ பாருங்க அப்போ என்ன அது திலக் போட்டு பார்க்கணும். திலக்கு நான் 130 20 இருப்பான். அப்போ யாருங்க பெட்ரு? டேய் அவன் இன்டர்நேஷனல் ப்ரூவன் பிளேயரா திலக்கு, ஏன்னா தாக்க இருக்கிறா. நான் வந்து பட்டிதர் வேஸ்ட்னு சொல்ல, பட்டிதரும் பிளேயர் தான். அவனுக்கு முன்னாடி ஆள் இருக்காங்க, அவனுக்கு அப்புறம் தான் கொடுப்பான்னு சொல்ல வரேன். 144 ஓகே தான். அப்போ வந்து என்னென்ன ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. எத்தனை பூண்டு இதில்? 10 பல்லு 10 பல்லு பூண்டு. அவ்வளோதாங்க. அதை புதுசாக வாங்கிட்டு அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன். ஏய் வேடா. நான் போய் விடு. ஓகே. சூர்யா தான் நல்லா விடுவான். சூர்யா தான் நல்லா விடுவான். நீ எந்த மேட்ச்ல இறங்கி பேட்டிங் அடிச்சிருக்க? சொல்லு. போன வந்து என்ன ஒரு அச்சேன். ஏன்னா நான் எந்த வந்து அச்சு நான் கவர் சூரிய ஞாபகம் இல்லையா? எந்த மேட்ச் அடிச்சு புடிச்சு குத்துற பேட்டிங்லாம் கேக்குறான். ஆனா என்னன்னா நிறைய மேட்ச் நான் எல்லாத்தையும் சொல்லணும்ல. பத்து பால்ல 4 சிங்கிள் கிரிக்கெட் ஸ்டார் டோர்னமெண்ட்ல ஆடி கொடுத்துக்கிறேன், ராக் ஸ்டார் டோர்னமெண்ட்ல ஆடி கொடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து கருப்பால் நட்சத்திர டோர்னமெண்ட்ல ஆடி கொடுத்துக்கிறேன். கிரிக்கெட் மேட்ச் எப்ப நடந்தாங்க? ஆனா ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் போனேன். டேய் நீ பிறந்தப்ப நடப்பட்ட கிரிக்கெட் அந்த ஒரு மேட்ச் ஆச்சே இன்னும் சொல்லி நடக்குறேன். ராக் ஸ்டார் நட்சத்திர ராக் ஸ்டார் என்னன்னா அந்த ஒரு நம்மளோட போறச்சு அதுவா. அப்புறம் வந்து இவரு நான் ஷார்ட் மேட்ச் பத்தி பேசுறேன். நான் வந்து மல்லி பவுண்டரி மட்டும் ஆடுற பிளேயர் ஓகேவா? அதான் கேட்கக்கூடாது. அப்புறம் என்ன 6 ஸ்வைட்டிங் ஆடுறா? ஏன் ஸ்வைட்டிங் ஆடுற? பவுண்டரி ஆடுற வந்தானா? அப்படி சொன்னா போர் போகுது. நான் பண்ணுறேன். நான் என்ன பண்றது இவனா? ஆனால் என்ன டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தான். நான் மட்டும்தான் அதை அவன் கூட சேர்த்துக்கிறான். நான் கூட லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண கூட ஆடணும். நான் கூட உள்ள இவர் அடிக்க விட மாட்டேன். அடிக்காத உள்ள நின்றாங்க. அப்போ எப்படி நம்ம அடிக்க முடியும்? சொல்ல அடி சொன்னா பால் சாட்டுருவாங்க 10 பால். அப்புறம் எப்படி அடிக்க முடியும்? அதுக்கான சிங்கிள் தான் ஆடி தந்துடுறேன். டபுளாக ஓடி. உண்மையிலே எனக்கு நிறைய சிங்கிள் எடுத்து தருவான். சிங்கிள் எடுத்தால் தான் நிறைய ஆட முடியும். ஒன்றுமே சிங்கிள் எடுத்துற ஆள் யாரும் சிங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்குவாட் மார்க்ஸில் போடுறாங்க. அப்படி தனியாக வரலாம். தக்காளி போடணா? மஞ்சள் தான் ஆயிடுச்சு. வெங்காயம் தீர்ந்துச்சு. அதாவது லைஃபோட அட்வைஸ் என்னன்னு சொல்லு. நான் சொல்ல, நீ சொல்லு. நீ சொல்லு. நிறையா சொல்லுவேன். நிறையா சொல்லுவேன். அப்ப என்ன பார்த்து எப்படி தெரியுது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகிறேன் வந்து என்னோட அதிகமான நாலேஜே இருக்கும்ல, அதனால உன்ட்ட கேட்கறேன். போனீங்கன்னா நாலேஜ் சொல்லு. அப்போ முகத்தை சொல்லுவேன். நாலேஜா அது நீ சொல்லுண்ணா. என்ன அட்வைஸ் சொல்லலாம் சொல்லு. எது வேணா சொல்லலாமா? அதுதான் நமக்கு அதான் சொல்லுங்க. அனுபவம். எவனே நம்ப கூடாது. இவனை மட்டும் போடு. எவனே வேணும் போடு. லைஃப் வந்து ஒரு வெங்காயம் மாரி ஒருக்க ஒண்ணுமே இருக்காது. அதனால இருக்கும் போதே நீங்க எவனே நம்ப கூடாது. அதுக்கு எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது. நான் ஒரு சொல்ல வந்தேன். லைஃப் வந்து ஒரு வெங்காயம் மாரி தான். ஒருக்க ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் நம்ம வெங்காயம் முடிஞ்சா வெளியே தெரியாதா? ரெடிங்க பார்த்துட்டு வந்துட்டான் யூடியூப்ல. இப்போ சொல்லுவாங்க கேளுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்பலன்னா நம்மளை வேற யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். ஓகேவா? செல்ஃப் பிலீவ். ஓகேவா? நம்பலன்னா நம்மள யாருமே நம்ப மாட்டாங்க. ஒன்னும் யூடியூப்ல வீடியோ பார்க்க போயிருக்கேன்னு சொல்லுங்க. அதாவது இப்போ ஒருத்தன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அவன் இப்ப என்ன பண்ண போயிடறான்னா அட்வைஸ் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் வீடியோ பார்த்துட்டு சொல்லுவான் பாருங்க. பின்னாடி அவன் சொல்லுவான் பாரு அட்வைஸ், அது போய் இப்போ கூட பார்த்துருப்பான் பாருங்க. நான் போய் பாருங்க அட்வைஸ் சொல்ல போறேன் கேளுங்க. வாழ்க்கைங்க தத்துவம் சொல்றேன். லைஃப் இஸ் சோ என்ன சவுண்ட் இருக்கா? லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏன்னா நமக்கான ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கானது. நானா செதுக்கணும்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். நெவர் இது எதுவுமே திரும்பி வராது. ஓகேவா? ஸோ அந்த நொடியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நம்ம லைஃப்பை. எப்படி சூப்பருங்க. அப்படிதான் இருக்கு அதுல பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னோட டெய்லி என்ன சொல்லுவாங்க ஆக்டிவிட்டி. Weekly once tea and avoid junk food. Daily read one page. Don't eat outside food. Keep smiling. Kind everyone. Okay. Thank to everyone. Daily உங்களுக்கான ஒரு என்ன சொன்னா ஆக்டிவிட்டிஸ் நீங்களே ரெடி பண்ணீங்க. ஓகேவா? அது மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு 30 minutes 15 minutes. அவ்வளோலாம் தேவையில்ல. நம்ம சத்தா வச்சுக்கலாம். காடியை வச்சு பண்ணுங்க. அட்லீஸ்ட் காடி வேணும். நடக்கிறது ஓடுறது அதான் காடியோ. அவன் போய் தூங்கிட்டான். அவன் போயிட்டாக்காரன். அவன் எதுக்குடா வேணாம் அவனை கூட்டு வரீங்க. அவன் இல்லை அந்த கோயிலுக்கு உட்காந்து பேசுவான். அதில் கோயில் கூட்டம் அது போது போல. அதுக்காக நாங்கள் ஓடி இப்போ இப்பெல்லாம் பார்த்து இப்போ இவ்வளோ தூரம் உடனே மூச்சு வாங்கண்ணா. 20-25 வயசு ஆகிறவங்கலாம் இப்போ ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். 50 வயசு ஆனதுல ஃபியூச்சரில். ஏன்னா எங்கள் ஆயா வந்து 20 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எங்கள் ஆயாவோட அம்மா வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எங்கள் அப்பா 50 வயசு. அப்போ நம்மலாம் 40-35 காலிண்ணா. நம்மலாம் என்ன சாகுது? எனக்கு ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு. 40 சொன்னாரு. இவன் சுற்றுவாங்க 25 வயசு. அவன் அப்பப்போ அவன் அது ஏன் வரமாட்டேன் தெரியல. வீட்டில் கலாய்க்கிறான்னு தெரிஞ்சு உள்ள பார்த்துக்கிறான். அவனை ரீசெண்டாக போய் தூங்கலாம். நான் தூங்கலாம் ஆச்சு. இது இது கண்டென்ட் தான் போட்டு வச்சு இப்போ கலாயிறான். அவன் கண்டென்ட்டே நான் தான் நம்ம தான். காய் சமையல் முடிஞ்சது. வெற்றிகரமான சாப்பாடு நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இது நைட்டுக்கு சேர்த்து சாப்பிடுவேண்ணா. ஆளுக்கு 2 ரூபா போகல போட்டுங்கடா. வீட்டில் சாப்பிடுவோம். வீட்டில் பிரியாணி ஒரு வாரமாக பிரியாணி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் செஞ்ச பிரியாணி. ஒரு நாள் செஞ்ச பிரியாணி ஒரு வாரமா? 2 நாள்ண்ணா. காய்ஸ் இல்லை பாருங்க. நான் குழம்பு கண்டு கொடுண்ணா. சரி வாவ் காய்ஸ் போட்டேன் மட்டும் வீடியோ எல்லாம் இன்னும் ஆட் பண்ணா. இன்னும் நல்லா இருக்கு. தக்காளி தொக்கு தான் இருக்கு. வெஞ்ச மாதிரி இல்லை. ஓகே தானே? அப்படியே வாங்க. கோல் கிட்ட வீ கட்டுவோம். அப்போ என்ன வெந்தயம் போடணும்? போதும் இல்லை கோல் பயங்கரமா இருக்கு. Hero joining an annual fee. Download the Scavia app and upgrade your traffic. நல்லா இருக்குல்ல? உண்மையாவே இந்த வாட்டி நல்லா செஞ்சிருக்காரு. லைட் அப்படி தான் இருக்கு. இந்த வாட்டி நல்லா இருக்கு. ரொம்ப வெந்தய காரகமாக வச்சா தக்காளி தொக்கு மாதிரி இருக்கு. கேமராமேன் கூட்டுருவோம். எப்படி அக்கா இருக்கா? டெய்லி உனக்கு ஓட்டு நாள் இதாக அதில் முடிஞ்சிடுவா. சாப்பிடுவா. கைஸ் சண்டேவோட வீடியோ முடியுது. இன்னையோட நீ மதியத்தினோட முடியுது. அவ்வளோதான். ஓகே. என்ன குழம்போட முடியுது? குழம்பு பேர்னா வெந்தயம் வெந்தயம் தக்காளி தொக்கு.